என்னாச்சு? துணியெல்லாம் இப்பவே பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஆனந்தி எல்லாரும் குடும்பமா இந்த பெரிய பெரிய ராட்டினம் எல்லாம் இருக்கும்ல, அந்த கடற்கரைக்கு போகணும்னு சொன்னா. அவ ஆசைப்பட்டு கேக்குறாளேன்னு நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அங்க போனாலே எப்படி மத்தியானத்துக்கு மேல ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க வந்து கிளம்பி போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். நடராத்திரி காரைக்குடி போற மாதிரி ஆயிரும். அங்கிருந்து அப்புறம் செவரக்கோட்டைக்கு போறதுக்கு பஸ் இருக்காது. அதான் கடற்கரையிலிருந்து நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம்னு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ, ஏமா நீங்களும் தானே எங்களோட வரீங்க? இல்ல, என்னால கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை. நீங்க குடும்பமா போறீங்க, போயிட்டு வாங்க. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? நீங்களே எங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தானே, பிரிச்சு பேசினா எப்படி? காயத்ரி ரெஜினாவும் வராங்க, அன்பு தம்பியும் வரேன் இருக்காரு. நீங்களும் சும்மா வாங்க. இல்ல வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஒரு வாரமா பேங்க் விஷயமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதை முடிக்க வேண்டிய சூழ்நிலை, அதான். இந்த தடவை வர முடியலன்னா என்ன, அடுத்த தடவை நீங்க இங்க வரும்போது கோகிலாவையும் மாப்பிள்ளையும் கையோட கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிட்டு வருவோம். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். வரும்போது நாங்க கூட கோகிலா கிட்ட கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையோட இங்க வந்து ஆனந்திய பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், இல்லங்க? ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நாம தயாராயிட்டோம். ஆனந்தி மத்த பொண்ணுங்களையும் காணமே. நானும் காயத்ரியும் எப்பவும் ரெடி தான் அங்கிள். ஆனா ஆனந்தி தான் இன்னும் ரெடி ஆகல. ஏமா? என்னன்னே தெரியல அங்கிள். அவ காலையில எழுந்ததுல இருந்தே அவ வேலையெல்லாம் பொறுமையா தான் செய்யறா. இப்பதான் குளிக்கவே போயிருக்கா. அது ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் ஊரு கிளம்புறீங்கல்ல, அந்த வருத்தமா கூட இருக்கலாம். வந்துருவா. என்ன ஆனந்தி, உன் அப்பா அம்மா கிட்ட அன்பு விஷயத்த சொல்லிட்டியா? இல்ல, இன்னும் இல்ல. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு புரியாத மாதிரி தெரியுது. சரி, நீ சொல்ல வேண்டாம். எழுதானே உன் அப்பா அம்மா இருக்காங்க, நானே போய் சொல்றேன். ஐயோ மித்ரா, மித்ரா வேணாம், அவசரப்படாத மித்ரா. இனிமே உன் பேச்ச நான் நம்புறதா இல்ல, நானே போய் சொல்றேன். வேணாம் மித்ரா, அவசரப்படாத. சொன்னா கேளு, அவசரப்படாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன? என் அப்பா அம்மா ஊருக்கு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா கடற்கரைக்கு போறோம். அங்க வச்சு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். உன்னை நான் எப்படி நம்புறது? தயவு செஞ்சு நம்பு. இத பாரு ஆனந்தி, அப்பா அம்மா ஊருக்கு போறாங்க, அவங்கள அனுப்பி வச்சுட்டு வந்துட்டு மித்ரா கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு பொய் சொல்லிடலாம். எனக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருவா போதுன்னு மட்டும் நினைக்காத. இல்ல இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். நீ உண்மையை சொல்லல, நீ வார்டன் அன்பெல்லாம் உங்க ஊருக்கு போய் உங்க லவ் விஷயத்த சொல்லணும்னு நினைச்சீங்கல்ல, அதே மாதிரி நான் இங்க இருந்து உங்க ஊருக்கு போய் உன் அப்பா அம்மா அக்கா எல்லாரையும் ஊர்ல இருக்கிறவங்க முன்னாடி நிக்க வச்சு நீயும் அன்பும் லவ் பண்ற விஷயத்த நான் சொல்லுவேன். நான் மட்டும் தனியால போக மாட்டேன், அன்போட அம்மாவையும் கூட்டிட்டு போவேன். ஊர்லயே வச்சு உனக்கும் அன்புக்கும் நிச்சயம் பேசிட்டு தான் வரும். என்ன அவ்வளவு தூரம் போக வைக்கிறதும் நீயே பேசி இந்த பிரச்சனையை முடிக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. இல்ல 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 இல்ல, நீ போக வேணாம், நானே பேசிடுறேன். என்னை நம்ப மித்ரா. சத்தியமா இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். ஆனந்தி, ஆனந்தி, இவ கூட உனக்கு என்ன பேச்சு? ஏய், ஆனந்தி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அத அவகிட்டே கேட்டுக்கோ. அவகிட்ட என்ன ஆனந்தி இவ்வளவு பயந்து பயந்து பேசிட்டு இருக்க? என்ன சொல்றா அவ? ஏதாவது பிரச்சனை பண்றாளா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மாதே அப்பா அம்மா ஊருக்கு வந்திருக்காக, எனக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கலையான்னு சொல்லிட்டு இருந்தா, அவ்வளவுதான். எப்படியும் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ண கூப்பிடாமே வர போறா. அப்புறம் எதுக்கு தனியா பத்திரிக்கை வர வச்சு வீணாக்கணும்? வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல இல்ல, எதுவும் இல்ல.
சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா, அப்பா அம்மா ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துடுறேன். ம்